ரெண்டாவது, எதனால் இது உண்டாகுது? இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்குரிய பெருசாக எந்த விதமான காரணிகளும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்மளோட உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி சில நேரங்களில் நம்ம உடம்பையே அஃபெக்ட் பண்ணலாம், தாக்குதல் பண்ணலாம். அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம கணையத்தில் இருக்கிற இன்சுலின் சுரக்கிற பகுதியை அதை எஃபெக்ட் பண்ணுறதுனால கணையத்தில் இன்சுலின் சுரப்பு குறையலாம். அதனால் இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேசிக் தியரி. இதே டைப் 2 டயபெட்டிஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பல காரணங்கள் இருக்குது. உடல் உழைப்பின்மை, உடல் பருமன், அதிக உணவுகள் எடுத்துக்கிறது, நம்மளோட ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், நம்ம தாய் தந்தையருக்கு இருந்தால் நமக்கு வருது. இது எல்லாமே டைப் 2க்கு தான் மெயினாக இருக்கும். ஆனால் அந்த டைப் 1க்கு பெருசாக ரிஸ்க் ஃபேக்டரோ காரணிகளோ கிடையாது. அது நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இப்போது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்கும் போது நம்மளுக்கு இந்த சர்க்கரை வராமல் தடுத்துக்க முடியும். ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ்க்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அணுகுமுறையும் கிடையாது.